வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் வெல்த் கிரியேஷன் அண்ட் வெல்த் ப்ரொடெக்ஷன் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி பார்க்க போறோம். கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன, அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த பாலிசியை வந்து நம்ம ஸ்டாண்டலோனா தனியா எடுக்கலாமா, இல்ல லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ரைடரா சூஸ் பண்ணா அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோட ஒரு ரைடரா சூஸ் பண்ணோம்னா அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி என்னென்ன டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும், சூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இதை பத்தி தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இந்த டாபிக் எடுத்து இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன, அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது அந்த பாலிசியில வர மாதிரியே கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு சில டிசீசஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 100 டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கேன்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்ல ஒரு பெரிய லிஸ்ட் வந்து இருக்கு. இப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ்ல இந்த டிசீஸ்னால ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டுட்டாரு, ஃபர்ஸ்ட் டைம் பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அவர் இந்த பாலிசியில எடுத்திருக்கக்கூடிய அந்த சம் இன்சூர்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த 20 லட்ச ரூபாவை அந்த சம் இன்சூர்ட ஃபுல் லம்சமா வந்து பே பண்ணிடுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணவங்க இப்போ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா அஃபெக்ட் ஆன உடனே கொடுத்துருவாங்களா, டாக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணவனே கொடுத்துருவாங்களா? அதுல வந்து சர்வைவல் பீரியட்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்றேன், இப்போ வந்து ஒரு நபர் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காரு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாரு, அட்மிஷன் பண்ணிருப்பாரு. அவரை வந்து அந்த அந்த இன்சிடென்ட் நடந்து அவர் சர்வைவ் ஆகிருக்கணும். மினிமம் ஒரு 15 டேஸ்ல இருந்து 30 டேஸ் வரைக்கும் அவர் உயிரோட இருந்திருக்கணும். ஏன்னா எல்லா ஹார்ட் அட்டாக்லயுமே வந்து அவங்க சர்வைவ் ஆக, ஒரு சில பர்சன் சர்வைவ் ஆக மாட்டாங்க. பட் இந்த இன்சூரன்ஸ்ல அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்னால அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நபர் பாதிக்கப்பட்டு சர்வைவல் பீரியடை வந்து அவர் வந்து தாண்டிட்டாரு, ஒரு 15 டேஸ், ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. 15 நாள் 30 நாள் சர்வைவல் பீரியடை கிராஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில நம்ம அப்ளை பண்ணி அந்த கிளைம் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். சோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும், இல்ல அவர் இல்லாத நேரத்துலதான் கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றதே அவர் இறந்து போயிட்டாருன்னா நாமினிக்கு பே பண்ணுவாங்க. அது வந்து லைஃப்ல டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது வந்து என்னன்னா, ஒரு மருத்துவ செலவுகளுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ற விஷயங்கள் வந்து மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ஐசியூ சார்ஜ், டாக்டர் இதை பொறுத்த வரைக்கும் அந்த டிசீஸ் டிக்ளேர் ஆனவனே கிடைக்கும். இப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் நான் சொன்னேன், ஒரு சில கம்பெனி வந்து கேன்சர் மட்டும் கவர் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி ஒரு 10 இல்னஸ் கவர் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி 100 இல்னஸ் கவர் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி 25 இல்னஸ் கவர் பண்ணுவாங்க. அந்த பாலிசியில என்ன மாதிரியான இல்னஸ் கவர் ஆயிருக்கு, அந்த இல்னஸ்னால அந்த நபர் பாதிக்கப்பட்டு அந்த சர்வைவல் பீரியடையும் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து எவ்வளவு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம், கிளைம் பண்ணி அப்படியே ஒன் டைம் பேமெண்ட்டை பல்கா வந்து கொடுத்துருவாங்க, பே பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு பாலிசி தான் இது. சர்வைவல்ன்றது எதை மீன் பண்றீங்க? சர்வைவல்ன்றது வந்து உயிரோட இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு வந்து இப்ப வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னா இது கவர் ஆகாது. இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி ஒரு ஒன்லி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். வேற இந்த இன்சூரன்ஸ்ல இப்ப நம்ம அந்த சர்வைவல் பீரியட்ல அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ட்ரீட் பண்ணி எடுத்து ஒரு அந்த சர்வைவல் பீரியடை கிராஸ் பண்ணிட்டாருன்னா அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வேலைக்கு போக முடியல, வீட்டுல இருக்காரு, இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து எந்த எக்ஸ்பென்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த இன்சூரன்ஸ்ல ஒரு பெனிஃபிட். இந்த இன்சூரன்ஸுக்கு வந்து இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பேரே இருக்கு. அப்ப இந்த பாலிசியை பொறுத்த வரைக்குமே சர்வைவல் பீரியட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வைவல் பீரியடும் இருக்கும். அதே மாதிரி பாலிசில ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், கிரானிக் டிசீஸ் ஏதாவது இருக்கு, இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து வெயிட்டிங் பீரியட் போட்டிருப்பாங்க அந்த பாலிசில. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சு அவர் வந்து கரெக்டா அந்த இன்சூரன்ஸ் ரெனுவல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்னால சப்போஸ் ஃபியூச்சர்ல அவர் பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா
அதுலயும் சர்வே ஆயிட்டாரு, அந்த 15 நாள் 20 நாள் அந்த கம்பெனில ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு நாம்ஸ் இருக்கும், 1 மந்த்னு வச்சிருப்பாங்க, அந்த 1 மந்த் சர்வே ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாலிசி அப்ப எப்ப எடுக்கிறது? நம்ம வரதுக்கு முன்னாடியே எடுக்கணுமா? ஆமா, வரதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும். இப்ப இது வந்து எப்படின்னா, இப்ப டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம எடுக்கிறோம். இப்ப வந்து இப்போ ஒரு பிரெட் வின்னர் இருக்காரு, ஒரு ஃபேமிலியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப ஒரு மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவர் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுறதுக்காக எடுக்கிறோம். இந்த இன்சூரன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ்ன்றது கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. இப்போ ஒரு நபர் வந்து இப்ப அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, 2-3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவரு போய் எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கொடுங்கன்னா தர மாட்டாங்க. ரொம்ப ஒபீஸ் பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பாலிசி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹெல்த்தியா இருக்கும் போது சம் யங்கர் ஏஜ்லயே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30-35 வயசுல எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப, கிரானிக் டிசீஸ் எல்லாம் இல்லாதப்ப, அதே நேரத்துல வந்து ஒரு சேஃப்டி வேணும். இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க, பட் ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு நம்ம ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அந்த சர்ஜரி காஸ்ட், ஐசியூ காஸ்ட், டாக்டர் காஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். வேற இப்ப நம்ம இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டுட்டாரு, அவருக்கு ஒரு வருஷம் வேலைக்கு போக முடியல, கண்டிப்பா அவருக்கு இன்கம் பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இந்த இதுல கிடைக்கிற அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிசினஸ் பண்றவங்களும் எடுத்துக்கலாம், சேலரிட் பர்சன்ஸும் எடுத்துக்கலாம். ஒன்லி திங் என்னன்னா ஏஜ் வந்து எந்த ஏஜ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஹெல்த்தியா இருக்கும் போது எடுக்கிறது நல்லது. யங் ஏஜ்ல எடுக்கும் போது ஹெல்த்தியா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குல்ல. கிரானிக் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சுகர் வந்திருக்காது, பிரஷர் வந்திருக்காது, தைராய்டு வந்திருக்காது, வேற எதுவும் பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்காது. சோ அந்த டைம்ல போய் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, சோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாலிசியே வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ஒபீஸாலாம் இருந்தாலும் நிறைய பேருக்கு பாலிசி வந்து ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம கம்பெனில ஆஃபர் பண்றோமா? கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி வந்து நம்ம என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் அலோனா எனக்கு தனியா இந்த பாலிசி வேணும், நான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், கிரிட்டிக்கல் இல்னஸ் மட்டும் எனக்கு ஒரு பாலிசி வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு 4-5 கம்பெனி டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். இல்ல ஒரு இதை வந்து ஆக்சுவலா 2-3 ஆப்ஷன் இருக்கு இந்த பாலிசி எடுக்கிறது. ஒண்ணு ஸ்டாண்ட் அலோன், நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் அலோன் பாலிசியா எடுத்துக்கலாம், தனி பாலிசியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்க போறோம் அப்படின்னா அதுல வந்து ரைடரா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா அதுக்கு ஒரு சின்ன பிரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரோட சேர்த்து அதுக்கு ஒரு பிரீமியம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, அதை பே பண்ணி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனா கேட்டு தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். பாலிசி இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை சூஸ் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதே ரைடரா சூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்குன்றதுக்காக தான் நம்ம விழிப்புணர்வு, அதுக்குதான் நம்ம வீடியோவே பண்றோம். இப்போ ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, பட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இப்படி ஒரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறவங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து ஒன்னு இருக்கு. சோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசினால இப்படி ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து அடிஷனலா எடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி புதுசா யாராவது தேவை எடுக்கிறாங்க, டேர்ம் லைஃபோ இல்ல ஹெல்த்தோ எடுக்கிறாங்கன்னா இஃப் தே நீட் அடிஷனலா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல தனியா வந்து எனக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி தனியா ஒண்ணு வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எல்லா டாப் லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். இப்ப வந்து இந்த ஸ்டாண்ட் அலோனா எடுக்கிறது பெஸ்டா இல்ல லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாமா ரைடரா? இதுல வந்து என்னன்னா இப்ப நம்ம ஒரு சூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கு? ஸ்டாண்ட் அலோன் பாலிசியா எடுத்தோம் அப்படின்னா கவரேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் கவரேஜா இருக்கும், நிறைய இல்னஸ் கவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பிரீமியம் வந்து கொஞ்சம் கூட வரும் தனியா எடுத்தோம்னா. ஆனா நிறைய இல்னஸ் கவர் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப டேர்ம் லைஃபோட எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேர்ம் லைஃப் பாலிசி கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து 10 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் மட்டும் நான் தரேன், இல்ல ஒரு 25 இல்னஸ் மட்டும் நான் கவர் பண்றேன், அடிஷனலா இவ்வளவு இந்த ரைடர் சூஸ் பண்றதுக்கு இவ்வளவு பிரீமியம் வரும், அந்த மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ அது மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். நான் எனக்கு எல்லா கவரேஜும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனில டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம வந்து இப்ப வந்து மெடிக்கல் செக்அப் எல்லாம் போவோம், மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுத்துதான் டேர்ம் லைஃபே எடுக்க முடியும். அந்த மாதிரி போகும்போது கிரிட்டிக்கல் இல்னஸ் வேணும்னு சொன்னோம்னா அவங்க அடிஷனலா அவங்க என்னென்ன இல்னஸ் கவர் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரீமியம் வந்து ரிலேட்டிவ்லி தனியா கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிறத விட ஒரு ரைடரா எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எனக்கு வேணும்னு சொன்னோம்னா அதை வந்து ஒரு ரைடர் ஆப்ஷனா கொடுப்பாங்க.
ஸோ அந்த ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி கவரேஜ் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 இல்லஸ் கவர் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி நான் 10 இல்லஸ் கவர் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி நான் கேன்சர் மட்டும் கவர் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளவு பிரீமியமோ நம்ம அதை வந்து பே பண்ணி எடுக்கணும். சரி, எனக்கு ஒரு டவுட். இப்ப வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காரு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அவர் சூஸ் பண்ணிருக்காரு. அவர் இறந்துட்டாருன்னா இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும்ல, அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட அது கிடைக்குமா? இந்த பர்சன் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டுட்டாரு, அந்த சர்வைவல் பீரியட கிராஸ் பண்ணிட்டாருன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மூலியமா கிளைம் வந்து வாங்கிக்கலாம். அவரை வந்து சப்போஸ் இறந்துட்டாருன்னா மட்டும்தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை ஆகும். இறந்துட்டாங்கன்னா தான் கேக்குறேன். இறந்துட்டாங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளை ஆகும். கிரிட்டிக்கல் இல்னஸ்ல வந்து அந்த சர்வைவல் பீரியட் கிராஸ் பண்ணி இறந்து போனாருன்னா இதுல கிளைம் பண்ணிக்கலாம். சர்வைவல் பீரியடுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னா பண்ண முடியாது. சரி, அதான். இப்ப இத வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட எடுக்கிறப்ப எப்படி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்? ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்த்து எடுத்தோம்னா, இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் போய் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, சர்ஜரி பண்றாங்க, ஐசியூல இருக்கிறாங்க, டாக்டர் பில்லு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அதில் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸா டயக்னோஸ் ஆயிட்டாரு, அந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் அந்த சர்வைவல் பீரியட் அந்த கம்பெனில ஒரு சில கம்பெனில இப்போ 15 டேஸ் சொல்லலாம், ஒரு சில கம்பெனில 30 டேஸ் சொல்லலாம். இப்போ அவர் சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா ஆயிட்டாரு, ஒரு 30 நாள் சர்வே ஆகி நல்லா ஆயிட்டாரு அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை வந்து சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு கவரேஜ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிளைம் பண்றப்ப எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? இதுக்கு என்னென்ன சப்மிட் பண்ணணும்? இந்த பாலிசி காப்பியை வச்சு நம்ம வந்து யார் மூலியமா இன்சூரன்ஸ் எடுத்தோமோ இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கிளைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்போம்ல, ஸோ அதே மாதிரி அதே நேரத்துல நாங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை எடுத்துருக்கிறோம், ஸோ அந்த சர்வைவல் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா நாங்க அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு கிளைம் ப்ராசஸ் பண்ணி வாங்குறோமோ, இந்த ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி சர்வைவல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க கொடுத்துருவாங்க. இப்ப லைஃப் இன்சூரன்ஸோட இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோட ரைடரா சூஸ் பண்ணி எடுக்கிறப்ப பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? அதுக்கு வந்து அதான் சொல்றேன் இல்ல, எவ்வளவு சம்மென்ஷூர் கேட்கறோன்றத பாப்பாங்க. இப்ப வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து எனக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வேணும், இல்ல ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வேணும், அவங்களோட அந்த இன்கம் எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட அந்த பொட்டன்ஷியலை பொறுத்து தான் சம்மென்ஷூர் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனில வந்து சீலிங் வச்சிருப்பாங்க, மேக்சிமம் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து 1 crore வரைக்கும் தான் தருவோம், இல்ல 50 lakhs வரைக்கும் தான் தருவோம் அப்படின்ற மாதிரி சீலிங் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, ஒரு சில பேர் வந்து ஆனுவல் இன்கம் வந்து வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஒரு சில பேர் வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட சம்மென்ஷூர் டிஃபர் ஆகும். சம்மென்ஷூரை பொறுத்து பிரீமியம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க இந்த பாலிசி. ஆமா, இது கண்டிப்பா செக் பண்ணி தான். இப்ப ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, நிறைய பேர் வீட்ல கேன்சர்லாம் இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராசஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி இப்ப ஹிஸ்டரியில வந்து இந்த மாதிரி முன்னாடி இருந்தவங்களுக்கு இப்படி இருக்கு, இப்ப இதே பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து கேன்சர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு, ஒரு சேஃப்டிக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறவங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்றத முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம வந்து நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. செக்ஷன் 80D வந்து இன்கம் டாக்ஸ் நம்ம கிளைம் பண்ணும்போது செக்ஷன் 80D 25,000 பிரீமியம் வந்து அதில் பண்ண முடியும், ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அதே செக்ஷன்ல இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸுக்கு நம்ம பே பண்ற பிரீமியமும் நம்மளால கிளைம் பண்ண முடியும். ரெண்டு இல்ல ஒரே அந்த 25,000 அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ்ல டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுக்கு பே பண்ற பிரீமியம் வந்து இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 80C வந்து அது இன்க்ளூட் ஆயிரும். அந்த 1.5 lakhs டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ண முடியும். இந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து செக்ஷன் 80D வந்து கவர் ஆகும். சரி, இப்ப நாங்க இந்த வீடியோல வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி எங்களோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பாலிசி நாங்க ஆஃபர் பண்றோம். அது போக லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தா எங்களை வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சி. தேங்க்யூ.